Assalamu alaikum and hi everyone. Welcome back to my YouTube channel. இன்றைக்கு ஒரு ஃப்ரைடே vlog பார்க்க போகிறீங்க. எங்கள் ரூட்டில் எல்லாருமே ஏர்லியாகவே எழும்பிடுவாங்க. ஸோ அதனால டே வந்து ஏர்லியாகவே ஸ்டார்ட் ஆகிடும். ஃப்ரைடேண்டாவே எப்படியுமே ஸ்பெஷல் தான். அந்த ஜும்மா வைக்கிறனால ரிசைட் பண்ணுறதெல்லாம் டெய்லி நடக்கிற விஷயந்தான். பட் குக்கிங் தான் ஃப்ரைடேண்டா ஸ்பெஷல். இந்த ஃப்ரைடே vlog ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏர்லியாகவே டே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்தடுத்த வேலை செய்கிறது தான். யாருக்கெல்லாம் இந்த மார்னிங் டீயோட பிஸ்கட் தின்ற பழக்கம் மேற்கொண்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிகாஸ் இந்த ஸ்கூல் போகிற டேஸில் நாங்கள் பழவினேன். எங்கள் ரூட்டில் எல்லாருக்கிட்டேயுமே இந்த ஹேபிட் இருக்குது. இது வந்து ஒரு மார்னிங் ரிச்சுவல் மாதிரியே ஆயிடுச்சு. இந்த 1 வீக்காகவே கிளம்புல மார்னிங் எழும்பக்குள்ளே ஒரு கூல் ஒண்டிக்குது. டிசம்பரில் அவ்வளோ பெருசாக கூலிக்கல, பட் இப்போ ஒரு கூலிக்குது. இது நான் வந்து என்ன ஹென்னா கிளாஸ் ஒர்க் செய்கிறேன். 2025 நாங்கள் ஸ்டார்ட் பண்ண நியூ பேட்ச்லேருந்து எங்களோட லெசன்ஸ் எல்லாமே நாங்கள் நியூவாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏன ஹெனா மாஸ்டர் கிளாஸில் நீங்கள் பேசிக்லேருந்து பிரைடல் மட்டும் நியூ சிலபஸில் அதே மாதிரி வித் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு படிக்க போகிறீங்க. எனிவான் இன்ட்ரெஸ்டட் மறக்காமல் என் இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு டிஎம் பண்ணுங்கள். ஹெனா ஒர்க் ஹாஃப்வே டன். இன்னும் கொன்ன மீக்குது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து நான் ஒரு 4 days பேக் போட்ட ஹெனா. இது தான் என்னோட ஸ்டேன். யூஸ்வலாகவே எங்கள் ரூட்டில் பிரேக்ஃபாஸ்ட் டைம் வந்து ஏர்லியாகவே வந்துடும். பிகாஸ் எங்கள் ரூட்டில் எல்லாருமே வந்து ஏர்லியாக எழும்பிடுவாங்க. ஸோ கொஞ்சம் ஏர்லியாக வந்து எல்லாருக்கும் பசியும் வந்துடும். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை, சட்னி அண்ட் சாம்பார். பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு நான் இந்த பிளான்ஸுக்கெல்லாம் தண்ணி ஊற்ற வந்துட்டேன். இது வந்து நான் டிஐவை பண்ணினேன். அந்த vlog-அ பார்க்காட்டி மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ அப்படி இப்படி லைட்டாக கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மறுவா நான் ஹெனா ஒர்க்குக்கே வந்துட்டேன். மிச்சம் வச்சு செஞ்சால் இது வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஃபுல்லாகவே ஒரே மிக்கனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டா அந்த ஒர்க் அந்த நாளோட கம்ப்ளீட் ஆகிடும். இது வந்து ப்ராக்டிஸ் ஷீட். இது தான் எங்களோட ஃபைனல் லுக். இதை தான் நீங்கள் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணால் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. இது மாதிரி நிறைய இருக்குது. அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு குயிக் கீல்ஸ் ரன். திங்ஸ் கொண்டு வாங்கி இருந்துச்சு. அதே மாதிரி எங்களோட கேட்ஸுக்கு ஃபிஷ் வாங்குகிற ஒர்க்கும் இருந்துச்சு. நாங்கள் வந்து யூஸ்வலாகவே எங்களோட கேட்ஸுக்கு ஃபிஷ் கொண்டு வந்து ஸ்டாக் பண்ணி வருவோம். இன்கேஸ் அது வந்து கொஞ்சம் முடிஞ்சிடுச்சு ஏர்லியா அப்படின்னா வந்து நாங்கள் இங்கேருந்து வாங்கி எடுப்போம். அது மாதிரி இன்னும் கொஞ்சம் க்ரோசரி ஐட்டம்ஸும் வாங்கி இருந்துச்சு. ஸோ அதனால் குயிக்காக போயிட்டு வந்துடணும். ஏன்னா ஃப்ரைடே இன்றைக்கி ஏர்லியாக எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ண வேணும்னால கீல்ஸுக்கு போய்த்து வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகினோடனே நாங்கள் குக்கிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி லன்ச் குக் பண்ணுறேன் மாமா தான். அதனால எங்களுக்கு கேட்குறே வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணுற ஒர்க். ஃப்ரைடேண்டாவே லன்ச் எப்போயுமே ஸ்பெஷல் தான். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து லம்ப் ரைஸை ஆல்ரெடி வந்து வச்சுட்டாங்க. எல்லோ ரைஸ் குக் பண்ணுறதுக்கு. வெளியே போயிட்டு வந்தனால லைட்டாக என்ன சரி குடிச்சா நல்லா இருக்கும் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால நாங்கள் வந்து இன்றைக்கி காஃபி குடிச்சிட்டு ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி ஃபுல்லாகவே எங்களோட மாமா தான் குக் பண்ண போகிறாங்க. நான் வந்து சின்ன சின்ன கிளிப்ஸ் ஆட் பண்ணுறேன் நான் அவங்களோட குக்கிங்கில். எல்லா ரூட்லேயுமே உம்மாமா ராக்கினா அது வந்து ஒரு ஸ்பெஷல் தான். அது எப்போயுமே பெஸ்ட்டாக தான் ஆயிக்கும். அதை மாதிரி தான் எங்களோட மாமாவும் எந்த நாளுமே பெஸ்ட்டாகவே ஆக்குவாங்க. குறை சொல்கிறதுக்கு மாதிரியே மீக்காது. அதே மாதிரி நாங்களும் குறை சொல்ல மாட்டோம். பிகாஸ் அவங்க எங்களுக்காக வேண்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறாங்க. ஸோ அதை நாங்கள் எப்போயுமே வேல்யூ பண்ண வேணும். என்னையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைமுக்கு சாப்பாடும் கிடச்சி அதை செஞ்சு தரத்துக்கும் மாளிக்கிறாண்டா யூ ஆர் வெரி பிளெஸ்ட். அவ்வளோதான். இப்படி எங்களைய பார்த்துக்கு வர்ற எங்களோட பேரண்ட்ஸை எப்போயுமே நாங்களும் ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ண வேணும். அப்படி ட்ரீட் பண்ணுறதுக்கு ஒரு மதர்ஸ் டேயோ ஒரு பர்த்டேயோ வர வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க செய்கிற சின்ன விஷயத்தை கூட நாங்கள் அப்ரிசியேட் பண்ணினோம்னா அவங்க இன்னும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லா மனுஷனுக்கும் தேவையான ஒரே விஷயம் அந்த அப்ரிசியேஷன் தான். அதை வந்து சின்ன பிள்ளைலேருந்து எவ்வளோ பெரிய ஆட்கள் இருந்தாலும் அந்த ஒரு சின்ன அப்ரிசியேஷனை வந்து எல்லாருக்கிட்டேருந்தும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதை மாதிரி தான் எங்கள் ரோட்டில் இருக்கிற உம்மாமாரும் கடமைக்கீண்டு இல்லாமல் இறக்கத்துக்கும் சேர்த்து தான் ஆக்கி தருவாங்க. ஸோ அதனால தான் மறக்காமல் இன்றைக்கி இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களோட மதரை அப்ரிசியேட் பண்ணுறதுக்கு மறக்க வேணும்.
அப்படியே நான் பேசி பேசியே எங்க வீட்ல ஹாஃப் குக்கிங் நடந்துருச்சு. ஸோ மம்மா வந்து சிக்கன் அண்ட் அதோட மோஜும் குக் பண்ணிட்டாங்க. நான் நினைக்கிறேன் இடையில சீனி சம்பலும் செஞ்சாங்க. லம்ப் ரைஸ்க்கு கட்டாயம் கட்லட் செய்யணும்னு சொல்லியே இருந்தாங்க. ஸோ அவங்க ஆல்மோஸ்ட் கட்லட்டுக்கு எல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. நான் வந்து லைட்டா அத வந்து பிரெட் கிரம்ப்ஸ்ல மட்டும் பெரட்டி குடுத்தேன். ஸோ அதையும் ஃப்ரை பண்ணிட்டா எங்களோட ஒர்க் வந்து ஹாஃப் வே டன். இன்னும் கொஞ்சம் தான் ஆயிக்குது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. லம்ப் ரைஸ்க்கு பனானா லீஃப் இல்லாம சரியா, ஸோ அதனால பனானா லீஃபும் வெட்டியாச்சு. இப்போ எங்களோட குக்கிங் வந்து டன். கிளீனிங் ஒர்க் மட்டும் தான். ஸோ மாமாவுக்கு நீங்க இருங்க நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லி நானே கிளீனிங்க்கு இறங்கிட்டேன். குக்கிங் மாதிரியே இந்த ஜும்மா பயான் கேட்குறதும் ஜும்மா நாளைக்கு ஒரு ஸ்பெஷலான விஷயம் தான். எங்கள் வீட்லேயும் வந்து டெஃபினட்டாக ஜும்மா பயான் கேட்பாங்க. ஸோ அது கேட்டுக்கொண்டே என்னோட க்ளீனிங் ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. வீட்டில் எல்லோரும் பள்ளிக்கு போயிட்டாங்க. இப்போ நாங்கள் ப்ரே பண்ணுற டைம். ப்ரே பண்ணிவிட்டு வருவோம். கையில் ஹெனா போட்டிருந்தா எப்பயுமே இந்த கன்சன்ட்ரேஷன் அப்படியே கையில் தான் நிற்கும். இந்த மெச்சூர்ட் ஆகிற ஸ்டேனை பார்க்குறதே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். லன்ச் டைம். ஸோ எங்களோட லம்ப் ரைஸை சர்வ் பண்ணிக்கிறோம். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதோ அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ வீட்டில் எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணினோம். இந்த பனானா லீஃப்பில் திங்கிறதே ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ வி ஆல் என்ஜாய்ட் இட். தேங்க்ஸ் ஃபார் மை மாம் ஃபார் ஆல்வேஸ் மேக்கிங் த பெஸ்ட் ஃபுட். ஸோ இந்த வ்ளாகை டெஃபினட்டாக அவங்க பார்ப்பாங்க. லம்ப் ரைஸ் எல்லாம் தின்னுட்டு ஒரு குட்டி நப் ஒன்று எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு மக் கேக் ட்ரை பண்ணினேன். நான் நினச்சதுக்கு விடவும் அது வந்து நல்லா வந்துருந்துச்சு. இன்றைக்கி ஈவினிங் என்ன ஹெனா மாஸ்டர் கிளாஸ் இருக்குது. அதுக்கு நியூ ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் டே ஒர்க் தான் இது. என் கிளாஸ் எப்போயுமே 100% ப்ராக்டிக்கல் செஷன்ஸ். அதே மாதிரி ஃபிசிக்கல் கிளாஸ் ஜாயின் பண்ணினீங்கன்னா நான் உங்களுக்கு இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக தருவேன். நீங்கள் யார் சரி ஜாயின் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற என் இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் கிளாஸ் அப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டு வரக்குள்ள எங்கள் வீட்டில் இந்த மினி ஸ்வீட்டை செஞ்சு வச்சுருந்தாங்க. இது என்னன்னு எனக்கு தெரியாது, பட் என்னமோ சம் ஃப்ரைட் ஐட்டம். ஸோ அதோட ஒரு கப் காஃபி, அதோட என்னோட டே வந்து ஹாஃப் வே டன். ஈவினிங் டைமுக்கு கிளாஸ் செஞ்சால் டைம் வந்து குயிக்காக போன மாதிரி இருக்கும். அதே மாதிரி குயிக்காகவே டேவும் எண்ட் ஆகிருச்சான்னு நினைக்கும். இன்றைக்கி டே வந்து நாங்கள் நினச்சதுக்கு விடவும் ப்ரொடக்டிவாக போச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நான் நினச்சி வச்சுருந்த எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ண கிடச்சிச்சு. இன்றைக்கி டின்னருக்கு எங்கள் டேடா கொத்து வாங்கிட்டு வந்திருந்தார். பிகாஸ் லஞ்சும் செஞ்சு எங்கள் மாமா டயர்ட் ஆகிட்டேன்னு சொல்லி. டின்னரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எங்களோட பெட் டைம் தான். யூஸ்வலாக நாங்கள் பெட்டுக்கு நைட்டுக்கு ஏர்லியாகவே பேசிடுவோம். இன்றைக்கி நாங்கள் வந்து லம்ப் ரைஸ் செஞ்சுட்டு ஒரு நப்போடு எடுத்தனால நைட் வந்து ஏர்லியாக தூக்கம் வரலை. அதனால் நான் வந்து இந்த ட்ராயிங் ஒர்க்கை கண்டினியூ பண்ணி கொண்டிருந்தேன். இது ஏன் ட்ரா பண்ணுறேன்னு நான் ஒரு ஃபுல் வீடியோவில் போட்டேன். பட் இப்போதைக்கு இதை தான் நான் ட்ரா பண்ணி கொண்டிருக்கிறேன். ஏன்னு எவ்வளோ தான் பிஸியாக போனாலும் இந்த பெட் டைமுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் என்ன சரி ட்ரா பண்ணினா நான் வந்து நிறைய ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்ச நாளையிலேருந்து நான் எப்போ ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணேனோ அப்போலேருந்து கொஞ்சமாக ஒரு நாளைக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நான் வந்து எப்போயுமே ட்ரா பண்ணுறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவேன். இந்த ஃப்ரைடே நான் நினச்சி வச்சுருந்த எல்லா ஒர்க்கும் மாதிரி கம்ப்ளீட் பண்ண கிடச்சிச்சு. ஒரு நல்ல ப்ரொடக்டிவான ஒரு நாள். இந்த ட்ராயிங்கோட என்னோட டேயும் எண்ட் ஆகிடுச்சு. உங்களோட ஃப்ரைடே எப்படி போச்சு? நீங்கள் ஃப்ரைடே ஆகினா என்ன செய்வீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். Hope you guys enjoyed my Friday vlog. See you all soon with another interesting vlog. Until then, do subscribe to my channel.